என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10ல் வந்து வக்கரமாக இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வக்கரமாக இருக்கிறான்னு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுவும் குருடைய சாதத்திலும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறைய கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரியான விஷயங்களே நான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த வாரத்தில் வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியாக வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்கிற மாதிரி விஷயங்கள், அம்மாவுடைய பிடிவாதம், அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு பிடிவாதம், அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாய் வக்கரமாக இருக்கும்பொழுது அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து நம்ம நினச்ச மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், பசங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை வந்து ஏதாவது ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் பச்சையாக பேசுறது, கலராக பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் ஒன்று சின்ன பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதே சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதுக்கான முனைப்பாக இறங்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. அதுவும் இப்போ சனி ராகு ஒன்றாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மாதிரி மூலதனம்லாம் போட்டு பெருசாக ஆரம்பிக்கிறதா வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்திலும் தேவையில்லாத சலசலப்புகள், நண்பர்கள் மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள்.